ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முழுகும் செலவுகள், சங்க் ஃப்ளோ ஃபேலசி. அப்படின்னா என்ன சார்? முழுகும் செலவுகள்னால் என்ன? ஒரு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், போயிட்டு அந்த இடம் சும்மா ஓப்பனாக சொல்ல போனால் தேட்டருக்கு போகிறோம், 350 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு 3 பேருக்கு, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பையன். படம் நல்லா இல்லை, ஏஞ்சி வருவோமா? மாட்டோம். ஐயோ, காசு கொடுத்து வாங்கிட்டோம் டிக்கெட்டு, கடைசி வரைக்கும் நம்ம படத்தை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? தேவையில்லாத டென்ஷன், இன்டர்வலில் பாப்கார்ன், ஐஸ்கிரீம், எக்ஸ்ட்ரா செலவுகள், வீட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, சண்டை, அதுதான் ஏற்படும். இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போனோடே சிக்கன், மட்டன், பீஃபு, புரோட்டா, சால்னா அப்படி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு எடுக்கும் போதே டேஸ்ட்டு சரியில்லைன்னு தெரியும். அடுத்து சொன்ன ஆர்டர் வரும்போது சொன்னபோது ஐயோ டேஸ்ட்டு சரியில்லைப்பா, நான் முன்னாடி சொன்ன ஆர்டர்லாம் கேன்சல்னு சொல்லாமல் ஆர்டர் பண்ணி தொலைஞ்சிட்டோம். சாப்பிடுவோம்னு சொல்கிறது தான் சங் காஸ்ட் ஃபேலசி, முழுகும் செலவுகள். தியேட்டரில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு, 15 நிமிடத்திலேயே பணம் படும் மொக்கையாக என்று தெரிந்து விடுகிறது. மொக்கையாக இருந்தாலும் பணம் கொடுத்து விட்டாச்சு, கடைசி வரைக்கும் பார்த்து தொலைவோம் என்பதுதான் முடிவாக இருக்கும். எழுந்து விட்டால் நேரம் மிச்சம், இன்டர்வல் செலவுகள், பாப்கார்ன், ஐஸ்கிரீம் மிச்சம், இரவு தலைவலி மிச்சம். ஹோட்டலில் உணவு சரியில்லை என்றவுடன் மற்ற ஆர்டர்களை கேன்சல் செய்யாமல் வந்தாச்சு, சாப்பிட்டு தொலைவோம் என்று முடிவெடுப்போம். சங்காஸ்ட் என்றால் லாபம் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு தவிர்க்க முடியாத ஒரு செலவு என்று அர்த்தம். பல நேரங்களில் மனம் சொல்வதை விட புத்தி சொல்வதை கேட்டு இது போன்ற வெட்டி செலவுகளை தவிர்த்தால் நேரம், நிம்மதி, முக்கியமாக நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். இதுதான் முழுகும் செலவுகள். இது எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தவனுக்காண்டி வாழ்கிறது, அடுத்தவனுக்காண்டி நான் பண்ணுறது, அடுத்தவனுக்காண்டி இருக்கிறதுன்னு இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதை பார்த்து நீங்கள் பண்ணால் போதும். ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நடுவில் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலாட்டி வெளியில் வந்துட்டீங்கன்னா தேவையில்லாத செலவு, தேவையில்லாத நேரம், தேவையில்லாத தலைவலியை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இல்லைப்பா நான் காசு போட்டுட்டேன் பண்ணியே ஆகணும்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோட்டே மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டு அது அப்போ உள்ள பிரச்சனையை தான் சால்வ் பண்ணும். ஒரு பெரிய நோய் வருதுக்கான ஸ்டார்டிங்லேயே அதை தடுக்காமல் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நல்ல மருத்துவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவை கம்மி பண்ணலாம். இப்போ நிறையா பேருக்கு நிறையா பிரச்சனை, பசங்களுக்கு பார்க்குறது வயிற்று வலி, கேட்டால் அல்சராக இருக்கும். என்ன பண்ணுறான், அல்சர் மாதிரி தெரிஞ்சுட்டு வயிற்று வலி சாப்பிட்டு ஒரு ஊசியை போட்டுவிட்டு போயிடுறான். அது ஃப்யூச்சரில் பெரிய செலவாக வச்சுக்கும். அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும் போதே அதை சரி செஞ்சிட்டோம்னா தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். அதுதான் உங்களுக்கு நேரத்தை மிச்சம் பண்ணும், மன நிம்மதியை கொடுக்கும், தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணும். இதுதான் முழுகும் செலவுகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.